அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்க, அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக இவர்களிடம் தொலைபேசி மூலமாகவே சிறந்த முறையில் பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வும் பெற்றிருக்காங்க. மேலும் நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மனுடைய ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5வது ராசியாக சொல்லப்படுது. மேலும் இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். மேலும் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பழக்கால் ராசி பகலில் பலமுடைய ராசியாக இருக்கும். மேலும் இந்த ராசியில் மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் முதல் பாதமும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய பாகை 120 முதல் 150 வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லக்னாதிபதி சூரியன், சம்பாத்திய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் இந்த சூரிய பகவான். எனவே ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெறுவது ஜாதகருக்கு நன்மையை பாய்க்கும். மேலும் சூரியன் நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலோ மறையக்கூடாது. அவ்வாறு மறைந்தால் ஜாதகர் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது கிடையாது. மேலும் வேகமானவர்களாக இருப்பாங்க, ஆற்றல் மிக்க இவங்க காணப்படுவாங்க, செல்வாக்குடையவர்களாக இருப்பாங்க, மேன்மையுடையவங்களாக இருப்பாங்க, நேர்மையான குணம், கம்பீரம், தான தர்மம் செய்யக்கூடியவங்களா இயற்கையாகவே இந்த சிம்மராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மேலும் தாராள மனப்பான்மை உடையவங்களாகவும் இருப்பாங்க, புதிய யுக்திகளை கண்டுபிடிப்பாங்க. மேலும் கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்றவற்றில் அதிகளவு ஈடுபாடு இருக்கவங்களாக இருப்பாங்க, மரபுகளை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, சாத்விக குணம் உடையவங்களாக காணப்படுவாங்க, நீதி நெறி தவறாதவங்க, காடு மலை போன்றவற்றை விரும்பக்கூடியவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை வெளிப்படையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற வண்ணங்கள் நன்மை தரக்கூடிய வண்ணங்களாக இருக்குது. ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாகவே இருக்குங்க. மேலும் ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பான குணங்களும் ஒரு சில மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்களும் இருக்கும். அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான குணங்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது கண்டுபிடிப்பில் ஆர்வமும் அதிக அளவில் தைரியமும் வீரியமும் நிறைந்தவங்களாக இருப்பீங்க, சுறுசுறுப்பானவங்களாக காணப்படுவீங்க, வள்ளல் குணமுடையவங்களாக இருப்பீங்க, அதிக பலமுடையவங்களாக காணப்படுவீங்க, நீதியை கடைபிடிப்பவங்க, கள்ளம் கபடம் இல்லாதவங்களாக இருப்பீங்க, வெளிப்படையானவங்களாக காணப்படுவீங்க. மேலும் உங்களிடம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை இல்லாமல் இருப்பது, பிறர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்களாக இருப்பீங்க, கர்வம் உடையவங்களாக காணப்படுவீங்க, தற்பெருமை உடையவங்களாக இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். அந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க.
மேலும் நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆனுச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது சிம்மராசி நேயர்களாக இருந்து அவங்களுடைய கேரக்டர் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நபருடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் பிறக்கும். பணவரவு திருப்தியை கொடுக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் இழுபறியாகி முடியும். எதிரிகளில் இடையூறுகள் ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாக முறியடித்து விடுவீங்க. மேலும் மாத முற்பகுதியில் உறவினர்கள் மற்றும் 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகளோ குழப்பங்களோ ஏற்படும். மேலும் ஒருவரை ஒருவர் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. உறவினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கும். அவர்களோடு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எது நடந்தாலும் பொறுமையாக இருங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் அவசரம் காட்ட வேண்டாம். இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. மேலும் அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. மேலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் ஈஸியாக முறியடிப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுது. தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீங்க. உறவினர்கள் வருகை உற்சாகத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளையும் அதிக அளவில் கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 5, 9, 11, 13. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 15 மாலை முதல் 16, 17 மாலை வரை உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனைகள் செய்வதும், சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நிறைய விதமான நற்பலன்கள் கண்டிப்பாக இந்த இரு கடவுளுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த 2 கடவுளையும் நினைத்து நல்ல ஒரு விரதத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் இந்த அக்டோபர் மாதம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். இதனால் இந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும். மேலும் தொழிலில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பொருளாதார நிலை உச்சம், புதிய முயற்சிகளில் வெற்றி, குடும்ப முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்கும். மேலும் 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடம் மாற்றம் ஆகியவையும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். மேலும் கல்யாண கனவுகள் நனவாகி மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கார். மேலும் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல கண்டக சனியாக செயல்படுறாரு. மேலும் அவர் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு உண்டாக போகுது என்றாலும் கூட குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். மேலும் வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படக்கூடும். எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது
ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.